ராஜஸ்தான் மாநிலம் பார்த்தீங்க அப்படின்னா பரப்பளவில் மிகப்பெரிய இந்திய மாநிலம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொகையில் 7வது பெரிய மாநிலமாகவும் இருக்கு. இந்த மாநிலத்தில் 75% பாலைவனம் தான் சூழப்பட்டு காணப்படுது. இருந்தாலும் கூட சுற்றுலா தலங்களுக்கு ஒரு நல்ல இடமா ராஜஸ்தான் இருக்கு. இந்தியாவில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதிகமாக போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா அது ராஜஸ்தான் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே அழகான இடங்களும் காணப்படுது, அதே சமயத்தில் அமானுஷ்யமான இடங்களும் காணப்படுது. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சேனல்ல ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற ஒரு பேய் கிராமத்தை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு மிஸ் சிந்தனை துளிகள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனல்ல ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமானுஷ்யம் நிறைந்த பாகர் கோட்டையை பற்றி பேசியிருந்தோம். அதை பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர, மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதே மாதிரி ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய மற்றொரு அமானுஷ்யத்துக்கு பேர் போன ஒரு இடம் தான் இந்த பேய் கிராமம்னு சொல்லக்கூடிய குல்தாரா கிராமம். முதல்ல இந்த கிராமம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜெய்சல்மார் மாவட்டத்தில் இந்த குல்தாரா கிராமம் அமைந்து காணப்படுது. கிபி 1291 ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 12ஆம் நூற்றாண்டோட இறுதி காலகட்டத்தில் இந்த கிராமமானது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கிராமத்துக்கு நடுவில் மகிஷாசுர மர்த்தினி அம்மனுடைய கோவில் ஒன்றும் காணப்படுது. அந்த கோவிலை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நேர்த்தியா திட்டமிடப்பட்டு அமைக்கப்பட்ட வீதிகளும் கட்டிடங்களும் காணப்படுது. இவ்வளவு அழகான ஒரு கிராமம் இன்று கைவிடப்பட்ட நிலையில இருப்பதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கதான் ஒரு சுவாரஸ்யமே இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு காலகட்டம், அதாவது 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கம் அப்படி இல்லைன்னா 18ஆம் நூற்றாண்டோட இறுதி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 500 குடும்பங்கள் இந்த கிராமத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு 1000 பேர்கிட்ட வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த எல்லா மக்களும் திடீர்னு ஒரே நாள் இரவில் காணாமல் போயிருக்காங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிற எங்கன்னா ஊரில் போயிட்டு குடியேறி இருக்கிறாங்களா, அப்படி இல்லைன்னா எங்கே போனாங்க அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னி வரைக்குமே அதுக்கான எந்த தடையுமே கிடைக்கல. அவ்வளோ மக்களும் எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, அவங்கள பற்றின செய்தி எதுவுமே இப்போ வரைக்குமே தெரியல. அப்படிங்கிறது தான் இந்த கிராமத்தோட மர்மத்துக்கு காரணமாகவே பார்க்கப்படுது. ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடமோ அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பில்டிங்கோ அமானுஷ்யத்துக்கு பேர் போனதாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த இடத்த சுற்றி நிறையவே கதைகள் இருக்கும். அதுவும் நாம் பார்க்குற இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமமே பேய் கிராமமாக இருக்குது. அப்படின்னா கதை இல்லாமலா இருக்கும். என்னென்ன கதைகள் இந்த பேய் கிராமத்துக்கு பின்னாடி சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் முதல்ல சாமி குத்தம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. என்னென்னா, இங்கே ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மகிஷாசுர மர்த்தினி அம்மனுடைய கோவில் ஒன்று இருக்குன்னு, அந்த கோவிலில் அம்மனுக்கு சரியாக வழிபாடு நடத்தல இந்த மக்கள். அதனால அம்மனுடைய கோபத்துக்கு இவங்க எல்லாரும் ஆளாகிட்டாங்க. அதனால தான் அவங்க மறைஞ்சு போயிட்டாங்க மாயமா. இது சாமி குத்தத்தினால தான் முழுக்க முழுக்க நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரெண்டாவதா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குல்தாரா கிராமத்துக்கு ஒரு 2.5 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஆறு ஒன்று ஓடியதாகவும், அந்த ஆறு தான் இந்த கிராம மக்களுக்கு நீராதாரமாக இருந்ததாகவும், அந்த ஆறு காலநிலை மாற்றத்தினால வத்தி போனதுனாலவும் நீர் இல்லாமல் தான் இந்த மக்கள் இந்த இடத்த காலி செஞ்சுட்டு வேற எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மூணாவதா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிராமத்தில் ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டதாகவும் அதனால தான் அந்த மக்கள் எல்லாமே அழிஞ்சு போயிட்டதாகவும் ஒரு கதை சொல்லப்படுது. நாலாவதா பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் சுவாரஸ்யமே. என்னன்னா, அந்த கிராமத்துக்கு ஒரு பெரிய சாபம் இருக்கு அப்படின்னும், அந்த கிராமத்தில் பேய் வசிக்குது, அதனால தான் மக்களால் அங்கே வாழ முடியல, தெய்வத்தன்மையே இல்லாமல் போனதுனால அங்கே இப்போ ஆவிகளுடைய நடமாட்டமும் தீய சக்திகளுடைய நடமாட்டமும் தான் இருக்கு. அதனால தான் மக்களால் அங்கே வாழ முடியல, அது கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கு அப்படின்னு ஒரு கதை இருக்கு. இதையெல்லாமே விட இன்னொரு கதை இருக்கு. என்னன்னா, ஜெய்சல்மர் மன்னருக்கு முதன்மை மந்திரியா சலீம் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருந்திருக்கிறாரு. இந்த நபர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரத்தன்மை நிறைந்த ஒரு நபராக இருந்திருக்கிறாரு. இப்போ இந்த குல்தாரா கிராமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 84 கிராமங்களுக்கு இந்த குல்தாரா கிராமம் தான் தலைமை கிராமமாக இருந்திருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கிராமத்துக்கு ஒரு தலைவரும் இருந்திருக்கணும் இல்லையா? அதே மாதிரி குல்தாரா கிராமத்துக்கு ஒரு தலைவரும் இருந்திருக்கிறாரு. அந்த தலைவருக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்பவே அழகா இருந்திருக்கிறாங்க. அந்த கிராம தலைவரோட பொண்ணு மேல இந்த சலீம் சிங்குக்கு ஒரு விருப்பம் ஏற்பட்டிருக்கு. இதனால அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன், யாராச்சும் தடுக்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா மொத்த கிராமத்தையுமே நான் அழிச்சிடுவேன், அதாவது கிராமத்தில் இருக்கிற எல்லாரையுமே நான் சாகடிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்திருக்கிறாரு.
அதனால அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாமல் அந்த 84 கிராமங்களில் இருக்கிற எல்லா மக்களுமே ஒன்று கூடி திரண்டு இரவோடு இரவா இந்த கிராமத்தை விட்டு போயிட்டாங்க அப்படின்னும், அவங்க போகும்போது இதுக்கு மேலே இந்த கிராமத்தில் யாருமே வசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டு சென்றதாகவும் ஒரு கதை வந்து சொல்லப்படுது. இந்த கிராமத்தில் யாராலையுமே வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த சாபத்தால தான் வாழ முடியல அப்படின்னு நம்புறாங்க. இதையெல்லாம் உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்க முற்பட்டு அந்த கிராமத்துல இரவு தங்கணும் அப்படின்னு நினைச்ச போது அவங்களுக்கு மர்மமான முறையில சாவு வந்ததாகவும், அதுல ஒரு சிலர் வந்து காணாம போயிட்டதாகவும் கூட நிறைய கதைகள் இந்த கிராமத்தை பத்தி சொல்லப்பட்டு தான் வருது. எது எப்படியோ இன்னைக்கு இந்த குல்தாரா கிராமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சுற்றுலா தலமா காணப்படுது. அதுவும் பகல் நேரங்களில் இங்கே நிறையவே சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போகிறாங்க. ஆனால் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே இந்த கிராமத்தை நம்மளால் பார்வையிட முடியாது. ஏன்னா இந்த கிராமத்தை சுற்றி வேலி அமைச்சு அதுக்கு ஒரு கதவும் வச்சுருக்கிறாங்க. இந்த கதவை 6 மணிக்கு கரெக்டாக வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே இந்த கிராமத்தில் எந்த சுற்றுலா பயணியாலும் போக முடியாது. அதையும் மீறி இந்த கிராமத்தில் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ராஜஸ்தான் அரசுக்கிட்ட உரிய அனுமதி பெற்ற பிறகு தான் இந்த கிராமத்தில் இரவு தங்குவது அப்படிங்கிறது வந்து சாத்தியமான ஒன்று. நீங்கள் இந்த கதையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த கதையை நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.